சட்டமன்ற தேர்தலையொட்டி பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகத்தை துவக்குகிறது தமிழக வெற்றிக் கழகம். தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்கக்கூடிய நிலையில் அதற்கான விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி 6ஆம் தேதி துவக்குகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனாவது தேதி வரைக்கும் இந்த விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது? தொண்டர்கள் எங்கு வந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம்? என்னென்ன விஷயங்களை எல்லாம் தலைமை கழகம் அறிவுறுத்தி இருக்கிறது? கார்த்திகா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்ப மனுவை அளிக்கலாம் என்று கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனியாக தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை கழகம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனுக்களை வழங்குவதற்கான அவகாசத்தை தமிழக வெற்றி கழகம் வழங்கியிருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூரில் விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்று தலைமை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக போட்டியிடக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் பூர்த்தி செய்து அதற்கான உரிய ஆவணங்களுடன் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே 14ஆம் தேதி வரை போட்டியிட விரும்பக்கூடிய நபர்கள் விருப்ப மனுவை வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தேதி முடிந்ததற்கு பிறகு விருப்ப மனு வழங்கிய நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான விவரங்கள் பின்னர் அறிவிக்க இருக்கிறார்கள். ராஜ்குமார், விருப்ப மனுக்களை பெறுவதற்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இருப்பது நேர்காணலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் எந்த இடத்திற்கு வந்து நேர்காணல் செய்ய வேண்டும்? இந்த நேர்காணலில் விஜய் பங்கேற்பாரா? அதுக்கான அறிவிப்பு ஏதாவது இருக்கிறதா? தற்போது விருப்ப மனு வழங்குவதற்கான விவரங்கள் குறித்து அறிவிப்பை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு வழங்கியதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் போட்டியிட விரும்பக்கூடிய நபர்களுடைய அந்த விருப்ப மனுக்களுடைய எண்ணிக்கை பொறுத்து நேர்காணல் எப்பொழுது நடத்தலாம் என்று திட்டமிடுவார்கள் என தெரிகிறது. ஏற்கனவே இதற்கான பணிகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா உள்ளிட்டவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே நேர்காணல் நடத்தக்கூடிய விவரங்கள்லாம் பின்னர் தெரிய வரும். கார்த்திகா, விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ராஜ்குமார். பிப்ரவரி 6 முதல் விருப்ப மனு விநியோகத்தை துவக்குகிறது தமிழக வெற்றிக் கழகம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். தாவேகா தன்னுடைய விருப்ப மனு விநியோகத்தை பிப்ரவரி 6ஆம் தேதி துவக்குகிறது. தாவேகா சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல், அதற்கான இந்த படி அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறீங்க? கடந்த 2 வருடமாக இந்த கட்சி கடந்து வந்த பாதையும் தற்பொழுது விருப்ப மனு வரை வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பையும் நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இதுதான் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய முதல் பொது தேர்தல். ஏற்கனவே கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டு மேல் கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இதற்கிடையில் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. நீங்க ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலா இருக்கலாம், அல்லது 2024 பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் பார்வையாளராக மட்டுமே இருந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ முதல் முறையாக ஒரு சட்டமன்ற தேர்தலை, ஒரு பொது தேர்தலை சந்திக்க இருக்கு. அதற்கான விருப்ப மனு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. ஏறக்குறைய அதிமுக அந்த பணியை முடித்தே விட்டார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அதிகமான பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பட்டியல்ல இப்பொழுது மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகமும் வர 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவை கொடுத்து விருப்ப மனு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் அண்மையில அதிமுக வாங்கினதுனால அதை முன்னுதாரணமாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அது போன்ற நேரங்கள்ல இந்த விருப்ப மனு வாங்குகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்ற குழுவினரும் இருந்து நேர்காணல்கள் செய்வாங்க, விருப்ப மனு வாங்குறவங்களை சந்திப்பாங்க, பேசுவாங்க. அது போன்ற வாய்ப்புகள்லாம் இதுல இருக்குமா என்பது குறித்த சில கேள்விகளும் இருக்கு. சோ விஜயை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் நிறைய பேர் விருப்ப மனு கொடுப்பாங்க. அது தாவேகாவுக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தும். எனக்கு அதிமுக 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க, திமுக இவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கிற எண்ணிக்கைக்கு இணையா பாருங்க தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க என்பது ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். மக்கள் கிட்ட அந்த கட்சியில போட்டியிடுறதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத உருவாக்கும்.
இன்னொன்று, இன்னமுமே கூட்டணிகள் உறுதி செய்யப்படல தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்னும் எந்த கட்சிகளுமே அவர்களோடு கைகோர்க்கல. நட்பு சக்தி இல்லாட்டாலும் நம்ம தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கிற சூழல்ல தான் விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல அவங்க விருப்ப மனுவை முன்கூட்டியே வாங்குவது, 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுவை பெறுவது என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த போட்டோ போட்டுக்கொண்டு பல பேர் ஒரே தொகுதிக்கு விண்ணப்பிப்பாங்க. பல பேர் விஜய் அவர்களே தங்கள் தொகுதியில போட்டியிடணும்னு விண்ணப்பிப்பாங்க. இதையெல்லாம் யாராவது கூட்டணிக்கு வரணும் என்று நினைப்பவர்களுக்கு கூட ஒரு செய்தியா மாறும். இவ்வளவு பேர் ஆரோக்கியமான போட்டி அங்க இருக்கு, அப்ப இவ்வளவு பேர் களப்பணியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்கும். இது மிக முக்கியமான காலகட்டம் தமிழக வெற்றி கழகத்துக்கு. நிச்சயமாக அவருடைய முதல் மாநாட்டிலேயே இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தங்களோடு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கிவிட்டது. நேற்று இந்த 3ஆம் ஆண்டு விழா தொடக்க விழாவும் நடந்திருக்கு. மக்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாரு. இந்த கோரிக்கைகள் கொடுத்தும் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்துமே கூட எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கிட்டத்தட்ட திமுக அதிமுக இரண்டுமே ஒரு கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, விஜய் கட்சிக்கு நிறைய பேர் சமிச்சை கொடுத்தாங்களே, நிறைய சிக்னல் வந்துச்சு. பட் இவங்க பதில் சிக்னல் கொடுக்கணும்ல. அரசியல் என்பது அப்படித்தானே. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதோ பாருங்க கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொன்னதுல இருந்து தொடங்கி, அமமுக அவர்களுக்காக சில சிக்னல்கள் கொடுத்ததுல தொடங்கி ஒவ்வொரு தருணத்தையும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு என்னன்னா, ஒரு அரசியல் மயமாகிறதுல இருந்த சில முரண்கள் அவர்களுக்கு எப்படி ஒரு சிக்னலுக்கு பதில் சிக்னல் கொடுக்கணும், எப்படி கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு போகணும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு அமைப்பா இருக்கு. அதனாலதான் அவர்களுக்கு இந்த வரை கூட்டணி உறுதியாகல. நீங்க கேட்டதை போல கிட்டத்தட்ட முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. பட் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த தேமுதிக காலத்தை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, இவரும் ஒரு நடிகராக இருந்த அரசியல் களத்துக்கு வந்தவர், அவரும் நடிகராக இருந்த அரசியல் களத்துக்கு வந்தவர். அவர் ஒரு கொள்கை தெளிவோடு சொன்னார்ல விஜயகாந்த், கடவுளோடு மக்களோடு தான் கூட்டணி, யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி முதல் தேர்தலை சந்தித்தார். ஆனா 8.35% ஓட்டையும் எடுத்தார். சோ அது அவர் அந்த நேரத்துல விஜயகாந்த் பாருங்க தனித்தட்டி போய் சொல்லி சந்தித்தார்னாரு. பட் இங்க விஜய் அவர்கள்ட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் என்ன உருவாயிருக்குன்னா, தனித்து விடப்பட்டிருக்கிறார்னு உருவாயிருக்கு. அவர் இந்த சூழலை விஜய் அவர்களே தவிர்த்திருக்கலாம். ஒரு பக்கம் அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை இந்த மாதிரியான எலெக்ஷன் நெருக்கத்துல அவர் சொல்லியிருக்கிறதுடைய முன்கூட்டியே ரொம்ப தீவிரமாக ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு. அது திமுக தங்களோட கட்சிகளை கூட்டணி கட்சிகளை செட்டில் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு வசதியாக மாறிவிட்டது. சோ அந்த இடங்கள் ஒரு முரண்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ரேஸ்ல மற்ற திராவிட கட்சிகளுக்கு திமுகவுக்கு இணையா அவர்களும் வேகமா ஓடுறாங்க அப்படிங்கறதான் இது காட்டுது நமக்கு. கிட்டத்தட்ட 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையும் ஒரு கிட்டத்தட்ட விருப்ப மனு அப்படிங்கக்கூடிய அந்த இடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கும் பெரிய உற்சாகத்தை தரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இவங்க எவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. இன்னொன்று, அவங்களுக்கு பெரிய சவால் இருக்கு. நீங்க திமுகவோ அதிமுகவோ நட்சத்திர வேட்பாளர்கள் இருப்பாங்க. பட் நீங்க விருப்பமனு கொடுக்க வர்றவங்களை இவங்க திமுக அதிமுக பாத்தீங்கன்னா, இவர் போய் இந்த தொகுதி கொடுத்திருக்காரு, அவர் அந்த தொகுதி கொடுத்திருக்காரு நமக்கு தெரியும். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் அமைச்சர்கள் இருப்பாங்க. இங்க அந்த மாதிரியானவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம் அறிமுகமானவர்களை. பட் அந்த அறிமுகமே இல்லாத ஒரு பெரிய தொண்டர் படை அவருக்கு இருக்குல்ல, அந்த தொண்டர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. அரசியல்ல போட்டியிடுற ஆர்வம் எவ்வளவு இருக்கு, அவர்களை எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்காங்கிறதுல நமக்கு இந்த புள்ளிவரங்கள் தான் இனிமேல் காட்டும் அப்படின்னு பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பிப்ரவரி 6ஆம் தேதி விருப்பமனு விநியோகம் செய்யப்படும் என்று தாவிக சார்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதில் புதுச்சேரிக்கான அறிவிப்பு இல்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி தேர்தலுக்கான தாவிக விருப்பமனு விநியோகம் குறித்த அறிவிப்பு அதில் இடம்பெறவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு விநியோகம் பிப்ரவரி 6ஆம் தேதி துவங்கும் என்று தாவிக சொல்லியிருந்தது. இதில் புதுச்சேரிக்கான அறிவிப்பு இடம்பெறவில்லை. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். புதுச்சேரி தேர்தலுக்கான தாவிக விருப்பமனு விநியோகம் குறித்த எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா, என்ன விவரம்? இதற்கான விருப்பமனு வழங்குவது குறித்து தற்போது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய தலைமை எந்தவிதமாக அறிவிப்பும் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விருப்பமனு குறித்த அறிவிப்பை தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே புதுச்சேரி தொகுதிகளுக்கான விருப்பமனு வழங்குவது குறித்த தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்துவது, அதேபோன்று வேட்பாளர்களுக்கான தேர்வு குறித்த நடவடிக்கையை திட்டமிடுகிறார்கள். எனவே தற்போதைய அறிவிப்பு 234 தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளுக்கான அறிவிப்பாக இருக்கிறது. நேர்காணல் விவரங்களும் அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திற்கான விருப்பமனு வழங்குவது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகா.
சட்டமன்ற தேர்தலுக்காக பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து விருப்பமனு விநியோகத்தை துவக்குகிறது தாவேக. இந்நிலையில் புதுச்சேரிக்கான அறிவிப்பு அதில் இடம்பெறவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜ்குமார்.